கேரளாவை பொறுத்த அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்டிருக்கும் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. இதே போன்று நாளைய தினம் பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு மாவட்டங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த அளவில் கண்ணூர், காசர்கோடு போன்ற மாவட்டங்களுக்கும் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் 24 மணி நேரத்தில் 64.5 மில்லிமீட்டர் மழை முதல் 115 மில்லிமீட்டர் மழை வரை பதிவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் ஒரு எச்சரிக்கை என்பது தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக மழை என்பது நீடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் வரும் நாட்களிலும் இந்த மழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்தமான், நிக்கோபார் பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும், அவ்வாறு அந்தமான் நிக்கோபார் பகுதிகளில் 16ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை துவங்கினால் 26ஆம் தேதி வாக்கில் தொடர்ச்சியாக கேரளாவில் பருவமழை துவங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வரும்பொழுது வரும் நாட்களில் தொடர்ச்சியாக கேரளாவில் கனமழை பெய்ய ஒரு வாய்ப்பு என்பது இருப்பதாகவும், எனவே மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மலையோர பகுதிகளிலும் செல்லும் சுற்றுலா பயணிகள் மிகவும் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் எனவும், அதே போன்று கடற்கரையோரம் இருக்கும் மக்களும் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.